ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழமும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு வாழைப்பழத்தை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதுக்கு 3 வாழைப்பழத்தை சேர்த்துருக்கேன். நல்ல பழுத்த வாழைப்பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மேஷ் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபோக் ஸ்பூன் வச்சு கூட மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்துலேயே ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தாலே போதும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டில் உப்பு சேர்க்கும் போது அதோட ஸ்வீட்னஸ் இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க வெல்லம் வாழைப்பழத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அது வெல்லம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக கருப்பட்டி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். கருப்பட்டி சேர்க்குறதா இருந்தால் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைகளில் இந்த ரெசிபிக்கு மைதா மாவு வச்சு செய்வாங்க, நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கோம். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க வாழைப்பழத்து கூட இந்த கோதுமை மாவு மிக்ஸ் ஆகி வரும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். அப்படி உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை கையில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை கையில் எடுத்து தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பூன் அப்படி இல்லைன்னா கரண்டிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, அதே சமயம் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மேலே மட்டும் கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதே சமயம் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய வாழைப்பழ அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான வாழைப்பழ அப்பம் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக குழிப்பணியார சட்டியில் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் வாழைப்பழம் ரொம்ப கருத்து போய் இருந்ததுன்னா அந்த வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.